வணக்கம். யாஸ் அகாடமி தஞ்சாவூர். ஸோ இன்னைக்கு போலீஸ் எக்ஸாம் சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் நல்லா எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ எவ்வளோ கட் ஆஃப் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? தொடர்ந்து படிக்கலாமா? உடற்தகுதி தேர்வுக்கு நம்ம தயாராகலாமா? அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு அ குழப்பங்கள், சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஓகேவா? இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் குடுக்குறேன். சரியா? அப்ப இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பா போலீஸ் வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? எவ்வளோ கட் ஆஃபு? நம்ம பிசிக்கலுக்கு தயாராகலாமா? வேண்டாமா? அப்படின்னு நீங்க கிளியரா என்ன பண்ணலாம் நீங்க முடிவு எடுத்துடலாம். ஓகேவா? எடுத்துட்டு அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் இருக்கு. டிகிரி இருக்கவங்க எஸ்ஐ எக்ஸாம் படிக்கலாம். ஸோ கம்மியா இருக்கிறவங்க அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ அல்லது ரயில்வேவோ மத்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்ல அடுத்த பிசி எக்ஸாமுக்கு நீங்க தொடர்ந்து உங்களுடைய தயாரிப்பை வந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அதேபோல வந்து கட் ஆஃப்குள்ள வரவங்க, ஓகே இது நான் சொல்லக்கூடிய அந்த கட் ஆஃப்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க பிசிக்கலுக்கு கண்டிப்பா தயாராக நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சரியா? உங்களுக்கு நம்பிக்கை குடுக்கிறது தான் இந்த வீடியோடைய நோக்கம். சரியா? முழுசா நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அ ஆதரவு குடுங்க. ஓகேவா? தேங்க் யூ. ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போ பிசி எக்ஸாம் 2025 கட் ஆஃப். சரி. ஸோ அதுக்குள்ள கட் ஆஃப்ன்னு வந்துருச்சா சார் அப்படின்னா, இது வந்து 2022 உடைய நம்ப அம் எக்ஸாம் ரிசல்ட் உடைய அந்த அதாவது நம்ம பிடி அ உடல் தகுதி தேர்வுக்கு அந்த அழைப்பு குடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த நோட்டீஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 26/12/2022 ஸோ அப்போ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோ. ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ, அந்த வேக்கன்சிலேருந்து 1:5 வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. நான் பிசிக்கல் வருவேனா சார்? வரமாட்டேனா சார்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3644 போஸ்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப இது ஒரு 5 மடங்கு கூப்பிடுவாங்க. 5 மடங்கு கூப்பிடுவாங்கன்னா, 5 3 15 ஒரு 5,000 ஆ ஓகே. இங்கிட்டு ஒரு 5,630 ஒரு 3,000 ஐநாங்க 20 ஒரு 200 ஒரு ஓகே. டோட்டலா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18,200 ஒரு 18,000 பேரு மேல நம்ம என்ன பண்ண போறாங்க? பிசிக்கலுக்கு கூப்பிட போறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம பிசிக்கல் இந்த போலீஸ் எக்ஸாம்ல நம்ம இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸா? இல்லையா? அப்படிங்கிறது நீங்க இப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் கீ செக் பண்ணாதவங்க, நம்ம ஏற்கனவே வீடியோ லைவ்ல போட்டுருக்கிறோம். அத பார்த்துக்கங்க. ஸோ ஆன்சர் பார்த்துக்கங்க. ஸோ ஆன்சர் பார்த்தவங்க, ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கோர் வந்திருக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த கட் ஆஃப்குள்ள உங்களுக்கு வருதாங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. சரி, அப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, 1:5 ரேஷியோ அப்படிங்கிற ரேஞ்சுல பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. சரி. இப்போ கடைசி 2022ல தான் கடைசியா நம்மளுக்கு போலீஸ் எக்ஸாம் நடந்தது இல்லையா? அப்ப அந்த எக்ஸாம்ல நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மார்க் ஒருத்தன் 70 கொஸ்டின் 70 போட்டிருக்கான். அப்பாடி! இவன்லாம் டிஎன்பிஎஸ்சி படிச்சவனா தான் இருப்பான் கண்டிப்பா. ஏன்னா நான் லிஸ்ட்ல பார்த்தேன். செலக்ஷன் லிஸ்ட்ல இந்த பையன் இல்ல. புரிஞ்சுதா? அப்ப இந்த மாரி நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவன், ஏன் யுபிஎஸ்சிக்கு படிக்கிறவன் கூட அந்த எக்ஸாம் எழுதுவான். ஸோ அவங்கலாம் எழுதி கட் ஆஃப் இந்த மாரி வச்சிருப்பாய்ங்க. நீங்க அத குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேவா? சரி. அடுத்து பாருங்க எஸ்சிஏ அருந்ததியர் விடோ அவங்கலாம் 40 நாள் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு எம்பிசி, டிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா 69 அதேபோல பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 69 இப்படி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல. பட் ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் தனித்தனியா குடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இதெல்லாம் அதிகபட்சம். அதிகபட்சம். இப்ப பிசி மேல் பாருங்க. கடைசி 2022ல பிசி மேல் வந்து பார்த்தீங்கன்னா, 39 வரைக்கும் நம்மளுக்கு பாருங்க பிஎஸ்டிஎம் இருக்கு. நல்லா கவனிங்க பாருங்க. பிசில பிஎஸ்டிஎம் வச்சிருக்கான் அந்த பையன். யாரோ சபரிநாதன் அப்படின்னு ஒரு பையன். அந்த பையனுக்கு வந்து பாருங்க கிட்டத்தட்ட 39 கொஸ்டின் தான் அடிச்சிருக்கான். 39 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிசிக்கலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? 39க்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இத ஞாபகம் வச்சுக்கங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அ எஸ்சிக்கு வந்து பார்த்தா, எஸ்சிக்கு 39 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. சரி எஸ்சி, பிசி, எம்பிசி பெருசா டிஃபரன்ஸ் இல்லப்பா போலீஸ் எக்ஸாம்ல. டிஎன்பிசில நல்ல ஒரு டிஃபரன்ஸ் குடுக்கும். பட் ஆனா போலீஸ் எக்ஸாம்ல பார்க்கும்போது எஸ்சி, எம்பிசி, பிசி இதெல்லாம் பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. ஸோ அதனால அத வச்சு நம்ம பண்ண முடியாது. ஆனால் விடோவா இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மாறும். ஓகேவா? அத நான் சொல்லிடுறேன். இப்ப அடுத்து பாருங்க பிசி ஃபீமேல் பிசி ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல பாருங்க எவ்வளோ பாருங்க 38 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் குறைஞ்சிருக்கு பாருங்க. 38 பிசி ஃபீமேல் வந்து 38 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதேபோல எம்பிசி ஃபீமேல் ரஞ்சனின்னு ஒரு பொண்ணு பாருங்க. 38 வரைக்கும் தான் ஃபைனல் கடைசியா நான் எல்லாம் தான் கடைசியா எடுத்திருக்கிறேன். பிசி ஓகேவா?
பாருங்க எம்பிசியும் பார்த்தீங்கன்னா, அந்த 38 தான். அதான் சொன்னேன்ல பெருசா ஒண்ணும் டிஃபரெண்ட் இல்ல. பெருசா ஒண்ணும் ஒண்ணும் டிஃபரன்ஸ் வந்து இல்ல. இங்க இவங்களுக்கும் பார்த்தா 38 தான். ஸோ 38 வரைக்கும் போயிருக்கு. எப்போ பாருங்க 70ல ஆரம்பிச்சு, ஏன்னா ஒரு 18,000 பேர் கூப்பிட போறாங்க இல்லையா? அப்போ 18,000 பேர் கூப்பிடுறப்ப, வெறும் 38 கொஸ்டின் குடுத்தோம் அடிச்சோம்னா, போன பிசிக்கலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கங்க. சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி. எஸ்சியும் பாருங்க பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. எஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. பாருங்க ஃபீமேல் எதுவுமே டிஃபரன்ஸ் இல்ல. பிஎஸ்டிஎம் எல்லாம் வச்சுமே 38 தான். சரியா? 38 சரியா? இதுதான் நடந்திருக்கு. எப்போ 2022 எக்ஸாம்ல. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ போலீஸ் படிக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இத பார்த்து நம்பிக்கை குடுங்க. அவங்க அடுத்த எக்ஸாம்க்கு கரெக்ட்டா தயாராகறதுக்கு இது போதும். நீங்க வேற எந்த இதுவும் நீங்க குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீடியோ நீங்க கிளீனா பார்த்து, நான் சொல்ற ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்க பிசிக்கலுக்கு நீங்க தயாராக ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சொல்ற ரேஞ்ச் இருக்கவங்களுக்கு பிசிக்கல் நீங்க சூப்பரா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஜாப் தான். நீங்க போலீஸ் எக்ஸாம் தான். அ போலீஸ் ஆக போறீங்க, சம்பளம் வாங்க போறீங்க. ஸோ எந்த மாற்றமும் அதுல இருக்காது. ஓகேவா? சரி பார்க்கலாம். அப்போ கடந்த 2002ல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேக்கன்சி 3552 இருக்கு. இப்ப எவ்வளோ இருக்கு? 36, 44. ஸோ ஒண்ணும் பெருசா ஒண்ணும் டிஃபரெண்ட் இல்ல. ஒரு 100 போஸ்டிங் வந்து அ அதிகமா இருக்கு. ஸோ அவ்வளோதான். கொஸ்டின் லெவல் வந்து பார்த்தோம்னா, ஃபுல் ஈஸி. ஃபுல்லா செம ஈஸி. அதனால தான் 70க்கு 70 போட்டிருக்கான் பாருங்க. ஒரு கொஸ்டின் கூட அங்க டஃப்பே இல்ல. எப்போ 2022 கொஸ்டின்ல 2022 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஓகேவா? ஸோ அவ்ளோ ஈஸியா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அதனால போன கட் ஆஃபோட நம்ம இந்த கட் ஆஃப் வந்து அப்போ இந்த கொஸ்டின் எழுதுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க வீடியோ பார்க்குறவங்க டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய இன்னைக்கு எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா? கடினமா இருந்துச்சா? மாடரேட்டா இருந்ததா? அப்படின்னு சொல்லலாம். நானும் உங்களுக்கு சொல்றேன். நான் செக் பண்ணி மதியானமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ம் அந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தன கொஸ்டின் வந்து தப்பு பண்ற மாரி இருக்கு. அத நான் சொல்ட்டேன். சரி, அப்போ என்ன நடந்திருக்கு அப்டின்னா, அப்போ 3552 வேக்கன்சி இருந்தப்ப கொஸ்டின் எப்படி இருக்கு? செம்ம ஈஸியா இருந்திருக்கு. அப்ப ஈஸியா இருந்ததுனால கிட்டத்தட்ட 70ல ஃபர்ஸ்ட் ஆள் 70ல ஆரம்பிச்சு கடைசி ஆள் 38 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, நம்மளுக்கு பிசிக்கலுக்கு கூப்ட்டுருக்காங்க. 70லேருந்து 38 வரைக்கும் கூப்ட்டுருக்காங்க. சரியா? இது எல்லாம் எப்போ 2022 எக்ஸாம்ல நடந்தது. எல்லாம் 2022 எக்ஸாம்ல நடந்தது. இப்போ நம்ம 2025 எக்ஸாமுக்கு வரப்போகிறோம். இப்போ பிஎஸ்சி எக்ஸாம் 2025. இன்னைக்கு நடந்த எக்ஸாம். ஓகேவா? நவம்பர் 9ஆம் தேதி இன்னைக்கு நடந்திருக்க எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது? அப்படின்னு என்னுடைய பார்வையில பார்க்கும்போது, என்னோட பார்வையில மாணவர்களுடைய கண்ணோட்டத்திலயும் நம்ம ஒரு கணக்கீடு செய்யும்போது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5லேருந்து 8 கொஸ்டின் ரொம்ப கடினமா இருந்தது. 5லேருந்து 8 கொஸ்டின் கிட்ட கடினமா இருந்தது. நம்மளுக்கு கூற்று வச்ச கொஸ்டின் எல்லாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பொது அறிவுல கூற்றுல இருக்கக்கூடிய கொஸ்டின்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமாகி, அ நல்லா படிச்சவங்க கூட தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. அதேபோல சைக்காலஜி சொல்லவே தேவையில்ல. சைக்காலஜி நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டஃப்பா இருந்தது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ, இப்போ நான் குறைஞ்சபட்சமா எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து ஒரு 8 கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். ஸோ, இது வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் கூட கஷ்டம்னு சொல்லலாம். 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் கஷ்டம்னு சொல்லலாம். அப்ப நீங்க இதுலேருந்தே புரிஞ்சிரும். அப்ப போன எக்ஸாம் வந்து 70க்கு 70 போடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா இருந்தது. இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் கடினமா இருக்கு. அப்படின்னு பார்க்கலாம். அப்ப 10 கொஸ்டினே கடினமா இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து, ஒரு 60 கொஸ்டின் வந்துருது இல்லையா? அப்ப இதுல வந்து அப்படியே 60க்கு 60ம் பண்ணலாம். சில பேர் 65 பண்ணியிருக்கலாம். கரெக்ட்டா பண்ணவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. ஆனா அதோட அளவு குறைவா இருக்கும். ஸோ இத ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப கிட்டத்தட்ட போன எக்ஸாமோட ஒரு 10 மார்க் வந்து கம்மியா இந்த டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கட் ஆஃப். சரியா? சரி. இப்ப நன்றாக படித்த மாணவர்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க? தவறு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதான் உண்மை. இப்ப நம்ம அகாடமிலயே அத ஸ்டடி பண்ணும்போது, அத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்படிதான் எல்லாருமே இருப்பாங்க. ஓரளவுக்கு மாணவர்களுடைய சைக்காலஜி எல்லா இடத்துலயும் ஒரே மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து குறைஞ்சபட்ச தப்புனா ஒரு 5 பண்ணியிருப்பாங்க. அதிகபட்ச தப்பு வந்து ஒரு 15 வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழ பண்ணவங்கள நம்ம கணக்குல எடுத்துக்க போறதில்ல. அதனால சொல்ல வரோம். அப்போ பார்த்தோம்னா, அப்போ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்ல கொஞ்சம் ஒரு ஹை ஸ்கோர் அப்படிங்கிறது இதுல பொறுத்தவரைக்கும் ஒரு 65 பிளஸ் இருந்தா, அது ஹை ஸ்கோரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின நீங்க கழிக்கும்போது 70லேருந்து 15 கொஸ்டின் அடிக்கிறப்போ ஒரு 55, 55 அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோரா இருக்க போகுது. ஓகேவா? சரி. அப்ப இந்த வருஷம் வேக்கன்சி என்னவா இருக்கு? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3644. ஸோ வேக்கன்சில பெருசா போன வருஷத்துக்கும், இந்த வருஷத்துக்கும் ஒண்ணும் வேறுபாடு இல்ல. சரியா? ஆனால் கொஸ்டின் மட்டும் தான் மாறியிருக்கு. கொஸ்டின் லெவல் மாறியிருக்கு. அத நீங்க புரிஞ்சுக்கணும். வேக்கன்சில பெருசா சேஞ்சஸ் இல்ல. ஆனால் கொஸ்டின்ல வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்கு. ரைட்டா? சரி.
அப்ப நம்ம போன வருஷம் கட் ஆஃப் நம்ம பார்த்தோம் நீங்க. போன வருஷம் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது, அது பிசிக்கலுக்கான கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இப்ப பிசிக்கலுக்கு கட் ஆஃப் பார்த்தோன்னா எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், ஆ அவங்களுக்கெல்லாம் என்ன வந்திருக்கு? 38 வரைக்குமே வந்திருக்கு. 38 கொஸ்டின் வரைக்குமே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைம் அப்படிதான் ஒரு 18,000 பேர் கூப்பிட போறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 38 இன்னும் 35 கூட போகலாம். 35 கொஸ்டின் அடிச்சிருந்தா கூட 35 கொஸ்டின் நீங்க அடிச்சிருந்தா கூட, உங்கள பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ரைட்டா? சரி. அப்ப 35 கொஸ்டின் அடிச்சிருக்கேன் சார். நான் பிசிக்கலுக்கு தயாராகலாமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ நான் பிசிக்கல் ஃபுல்லா அடிச்சா கூட 35 அங்கிட்டு ஒரு 25 நான் போறேன் சார். போட்டா கூட நம்மளுக்கு எனக்கு வேலை கிடைக்குமா சார்? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வருஷம் போன போலீஸ் எக்ஸாம்ல அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, பிசிக்கலுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு 55 50க்கு 50 பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா சூப்பரான ஸ்கோர் இதுல. இப்ப 50 பிளஸ் எடுத்துக்கவங்க கண்டிப்பா நீங்க பிசிக்கலுக்கு தயாராகலாம். ரைட்டா? 50 பிளஸ் எடுத்திருக்க என்ன பண்ணுங்கப்பா? பிசிக்கலுக்கு தயாராகலாம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எஸ்சி, எம்பிசி, பிசி யாரா இருந்தாலும் சரி. ஓகேவா? சரி. அடுத்து ஃபைனல் கட் ஆஃப். ஃபைனல் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கல்லாம் முடிஞ்சு கடைசில ஃபைனலா போடுவாங்களே, அந்த கட் ஆஃப் செலக்ஷன் லிஸ்ட் விட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கட் ஆஃப் தான் இத நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த கட் ஆஃப் பார்க்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க. சொல்லியிருக்காங்க பாருங்க. அம் பாருங்க கவிதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 வரைக்கும் கூட ஸ்கோர்லாம் எடுத்திருக்கிறாங்க. சரி நம்ம இத பார்க்க வேணாம். ஏன்னா இது நம்மளுக்கு நீங்க பிசிக்கல்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க? 20, 24 ஸோ அது ஓகே. பிசிக்கல் எடுக்கிறத வச்சு அது மாறப்போகுது. இப்ப நம்ப என்னன்னா, அந்த ரிட்டன்ல எடுத்திருக்கிறது மார்க். ரிட்டன்ல எடுத்திருக்க மார்க் பாருங்க. ரிட்டன்ல எடுக்கிற மார்க் வந்து பாருங்க 69. அந்த 70 அடிச்ச ஆள் காணாம். அந்த 70க்கு போட்டான் பாருங்க. அந்த பையன இதுல காணாம். ஓகேவா? ஸோ அந்த பையன் கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த பையனா யாரு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டா கூட இருக்கலாம். சரிதானா? சரி. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்டின்னா, இப்ப எம்பிசிக்கு பாருங்க. எம்பிசிக்கு போன 2022 போல இது ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் இது. அப்போ எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன இதுல மெயில் பாருங்க. மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, 62 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 62 கொஸ்டின் அடிச்சு, அவன் பிசிக்கல்ல என்ன பண்ணிருக்கான், ஒரு 24 எடுத்திருக்கான். டோட்டலா 86 மார்க்குக்கு என்ன பண்ணிருக்கான், அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஓகேவா? சரி. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கும் பாருங்க 62. அதான் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. பிசி, எம்பிசி பெருசா டிஃபரன்ஸ் இல்ல சார். ஓகேவா? அதே போல வந்து பாருங்க, அ பிசி மேல் அதான் 61 வரைக்கும் கூட போயிருக்கு பாருங்க. 61 கூட போயிருக்கு. பிசிக்குன்னா 61 கிடைச்சிருக்கு. எந்த விதமான அது பிஎஸ்டிஎம் கூட கிடையாது இந்த பையனுக்குன்னா. பிஎஸ்டிஎம் கூட கிடையாது. ஆனா கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கிடைச்சிருக்கலாம் ஒரு வேள. 61 வரைக்கும் கூட எப்படி இருக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? எஸ்சிக்கும் பாருங்க 61 தான் கிடைச்சிருக்கு. 61 கொஸ்டின் அடிச்சா கிடைச்சிருக்கு. ரைட்டா? கவனமா பார்த்துட்டு வரீங்களா? சரி. அப்ப இதுதான். இத நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த 2025 நம்ப எக்ஸாம்க்கு வருவோம். போன இது வந்து ஃபுல் ஈஸி. அப்படியே ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஆனா, போன எக்ஸாமோட கம்பேர் பண்றப்ப, இந்த எக்ஸாமும் ஒரு 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கம்மியாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கிறப்ப, இப்போ நீங்க ஒரு பிசி கேட்டகரியா இருக்கீங்க, இல்ல ஒரு எஸ்சி கேட்டகரியா இருக்கீங்க, இல்ல ஒரு எம்பிசி கேட்டகரியா இருக்கீங்க. ஆவரேஜா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 62 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ரைட்டா? 68 வரை கிடைச்சிருக்கு. இதுல வந்து கண்டிப்பா ஒரு 8 கொஸ்டின் குறையும். இல்ல ஒரு 10 கொஸ்டின் குறையும். 8 கொஸ்டின் குறையுதுன்னு வச்சுக்கங்களேன். 8 கொஸ்டின் குறைஞ்சா உங்களுக்கு எவ்வளவு வரும் உங்களுக்கு? 8 கொஸ்டின் குறைஞ்சா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 12, 14 போச்சுன்னா கிட்டத்தட்ட 54 கொஸ்டின். 10 கொஸ்டின் குறைஞ்சா 52. 52. அப்ப 52 கொஸ்டின் நீங்க போட்டிருந்தீங்கன்னா, பிசிக்கல்ல ஃபுல் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க போலீஸு, தமிழ்நாடு காவல்துறையில் யூனிஃபார்ம் அணிந்து நீங்க பணியாற்ற போகிறீங்க. ஓகேவா? இப்பவே கை தட்டி உங்கள சந்தோஷப்படுத்திக்கங்க. சப்போஸ் 52 இருந்தா. ஆனா அடுத்து நீங்க 70 இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? பிசிக்கல்ல நீங்க 24 மார்க் எடுக்கிறதுக்கான, அந்த ஃபுல் ஸ்கோர் எடுக்கிறதுக்கான நீங்க பயிற்சிய எடுக்கணும். சரியா? அப்ப 52 எடுத்தாவே போதும். இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். இல்ல 50 எடுத்தா கூட போதும். ஏன்னா சொல்ல முடியாது. போஸ்டிங் கூட இருக்கு. கொஸ்டின் டஃப் இருக்கு. நெறைய தப்பு பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பிளஸ் எடுத்திருந்தா கூட, உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல வேலை கிடைக்க போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, பிசிக்கல்ல ஃபுல்லா அப்ப 50 பிளஸ் இருக்கிறவங்க, எத்தன மார்க் இருக்கிறவங்க? 50க்கு மேல இருக்கிறவங்க
50க்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க பிசிக்கலுக்கு தயாராகுங்க. சப்போஸ் நான் 55 இருக்கேன் சார், 60க்கு மேல இருக்கேன், 65 மேல இருக்கேன்னா, நீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் தான். பிசிக்கல் சூப்பரா பண்ணீங்க அப்படின்னா, சான்ஸே இல்ல. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்க போகுது. சரியா? அப்ப 55 இருக்கிறாங்க, 60 இருக்கிறாங்க, 60க்கு மேலனா இருக்காங்கன்னா, அவங்கலாம் கண்ண மூடிட்டு நீங்க பிசிக்கலுக்கு தயாராகுங்க. ஓகே. இதெல்லாம் சூப்பர். ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கு குடுங்க. இத தவிர வேற எதையும் நீங்க குழப்ப தேவையில்ல. தயவுசெய்து குழப்பாதீங்க. அடுத்து உடனே பின்னாடியே எஸ்ஏ எக்ஸாம் வருது. ஸோ டிகிரி முடிச்சிருக்கிறவங்க இந்த எக்ஸாம் இந்த செகண்டோட நான் என்னோட வீடியோ பார்த்து முடிச்சோனே நீங்க குளோஸ் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் நீங்க இத பத்தி யோசிக்கவே வேணாம். சரி எனக்கு 50க்கு கீழ கம்மியா வருது சார். 45 தான் வருதா? நீங்க அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? சரியா? 50க்கு மேல இருந்தா மட்டும் பிசிக்கலுக்கு போங்க. 50க்கு மேல நான் டிகிரி வச்சிருக்கேன் சார் அப்படின்னா பிசிக்கலும் பார்த்துக்கங்க. அதே சமயத்துல எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கவும் பாருங்க. ஓகேவா? நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து வர புதன்கிழமையிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, அதனால வந்து உடனே தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிறவங்க, இல்ல தஞ்சாவூர் சுற்றியுள்ள நாகப்பட்டினம், மன்னார்குடி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அரியலூர். ஸோ, வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடி கிளாஸ்க்கு என்ன பண்ணுங்க, வர பாருங்க. நம்ப எஸ்ஏ பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் வந்து ஃபுல்லா வரும். நம்ம செம ஷார்ட்கட் வச்சு எல்லாமே சொல்லிக் குடுப்போம். ஸோ, அப்படிங்கிறப்ப அம் கண்டிப்பா எஸ்ஐ கொஸ்டின் கொஞ்சம் இதோட கொஞ்சம் டஃப்பா இருக்க வாய்ப்பு இருக்கும். சைக்காலஜி நம்ம இப்ப கேட்டிருக்க இந்த ட்ரெண்டிங் மெத்தட்ல நம்ம உங்களுக்கு பயிற்சி குடுப்போம். நிச்சயமா எஸ்ஏ எக்ஸாம்லயும் உங்கள பாஸ் பண்ண வைக்க எங்களால முடியும். ஸோ, அதனால இத பார்க்கிறவங்க வாங்க. ஆன்லைன்லயும் போட்டுக்கலாம். டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். ஸோ, எல்லாமே இருக்கு. என்னுடைய நம்பர் வந்து உங்களுக்கு 959700 9597003467. ஸோ, அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லன்னா ஃபோன் பண்ணி பண்ணுங்க. ஆன்லைன்ல கம்மியா பண்ணிக்கலாம். சிமெட்ரியோட ஒரு ஃபீஸ் இருக்கு. சிமெட்ரி இல்லாம ஒரு ஃபீஸ் இருக்கு. டெஸ்ட் பேட்ச் இருக்கு. எல்லாமே கம்மி பண்ணி ஓரளவுக்கு ரீசனா அந்த நாட்கள் கம்மியா இருக்கிறனால, ரீசனபிளா என்ன பண்ணி தர முடியுமோ உங்களுக்கு பண்ணி தரேன். சப்போர்ட் பண்றேன். அ அதனால யாரா இருந்தாலும் நீங்க உடனே கால் பண்ணி வரலாம். நேரா வர முடிஞ்சவங்க நேரா வந்து அட்மிஷன் போட்டுங்க. 2 ஃபோட்டோ, ஆதாரு, ஃபீஸ் எவ்வளோன்னு மட்டும் கேட்டுங்க. கேட்டுட்டு நீங்க பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஃபீஸா தான் இருக்க போது. சரியா? அதனால வாங்க நிச்சயமா ஜெயிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இப்போ ஃபைனலா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, அப்போ 50க்கு மேல, இல்ல 52க்கு மேல, இல்ல 55 அந்த ரேஞ்சுல இருந்தீங்கன்னா, நீங்க பிசிக்கலுக்கு தயாராகலாம். ஸோ 50க்கு கீழ இருக்கிறவங்க பிசிக்கலுக்கு தயாராகுறது வீணான ஒரு காரியம். ஓகேவா? 50க்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பிசிக்கல் வந்து தயாராகுங்க. ஓகேவா? 55, 60னா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். பிசிக்கல் நீங்க ஃபுல்லா பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சரியா? ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அ ஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய பெல் ஐகான வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா? தொடர்ந்து நான் உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம்க்கு தேவையான சில கொஸ்டின்ஸ் மாடல் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட் ஏதாச்சும் யூடியூப்ல போனோம்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு போட்டு சப்போர்ட் பண்ணுவேன். அ ஓகேவா? ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகேவா? வாய்ப்பு இருக்கவங்க வாங்க. நான் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு சொல்லிக் குடுத்து நன்றாக படிக்க வைத்து உங்கள வெற்றி பெற வைக்கிறேன். ஓகேவா? தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.